வணக்கம் பவித்ரா. அதாவது சென்னை அடுத்த பல்லாவரம் மற்றும் ஆலந்தூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று இரவு அதாவது கழிவு நீருடன் குடிநீர் கலந்ததை பருகிய 23க்கும் மேற்பட்டோர் வாந்தி மயக்கம் போன்ற உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு புறம்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீவிர சிகிச்சை இதில் திருவேதி என்கிற 54 வயது உள்ள முதியவர் மருத்துவமனை கொண்டு வரும் வழியிலே உயிரிழந்துள்ளார். அரசு மருத்துவமனை மட்டுமின்றி தனியார் மருத்துவமனையில் பலர் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் தற்போது இப்பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பல்லாவரம் பகுதியில் குடிநீர் குடித்ததால் புறம்பேட்டை அரசு மருத்துவமனையில் இரவிலிருந்து மருத்துவமனையில் குவியும் மக்கள் பல்லாவரம், காமராஜர் நகர், பேட்டு தெரு உள்ளிட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் நேற்று இரவு புறம்பேட்டை இஎஸ்ஐ எதிரே உள்ள மெட்ரோ வாட்டர் தண்ணீர் குழாயில் தண்ணீர் பிடித்து குடித்ததால் புறம்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஒரு குழந்தை உட்பட 5 பேர் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் ஒருவர் தற்போது மோகனரங்கன் என்பவர் 44 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தற்போது உயிரிழந்துள்ளார். மருத்துவமனை முழுவதும் ஒரு அழுகை குரலாகவே கேட்கிறது. குறிப்பாக பவித்ரா, கழிவுநீர் கலந்து தண்ணீர் குடித்தால் உடல் உபாதை மட்டுமே ஏற்படக்கூடும், உயிரிழப்புகள் ஏற்படாது. உயிர் இழப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள் குறித்து தற்போது ஆராய்ந்து வருகின்றனர். தற்போது இந்த அரசு மருத்துவமனையில் உயிர் பலி மேலும் கூடுமா என்ற ஒரு அச்சத்தில் பொதுமக்கள் இங்கு குவிந்து வருகிறார்கள் பவித்ரா.